Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா how to build your relationship with your life partner தான் இன்னைக்கு நம்மளோட டாபிக். சரி, இந்த டாபிக் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் வந்து ஒரு ஜிம்முக்கு போறீங்க. ஃபர்ஸ்ட் டே போய் நல்லா இன்டென்ஸா ஒர்க் அவுட் பண்றீங்க. ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்றீங்க, வெயிட்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்றீங்க. எல்லா ஒர்க்குமே இன்டென்ஸா பண்ணிட்டு வந்து நீங்க கண்ணாடியில உங்க பாடி நீங்க பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த சேஞ்சுமே தெரியல. அதே மாதிரி செகண்ட் டே போறீங்க, செகண்ட் டே அதை விட ரொம்ப இன்டென்ஸா ஒர்க் பண்றீங்க, வந்து மறுபடியும் கண்ணாடியில பாக்குறீங்க, கண்ணாடியில எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல. இப்படியே ஒரு 1 வீக் பண்றீங்க, ஆனா 1 வீக்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே உங்களுக்கு தெரியல. சோ ஃபைனலி 7th டே அந்த டீடைல் நீங்க டிசைட் பண்றீங்க, இனிமேல் ஜிம் விட்டுறலாம்பா, வேஸ்ட், இது போய் என்ன ஒரு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஜிம்மை நீங்க விட்டுறீங்க. ஆக்சுவலா இங்க நான் வைக்கிற கேள்வி என்னன்னா, அந்த 7 டேஸ்மே வந்து எந்த ஒரு growthமே நடக்கலையா, இல்ல நடந்த growth உங்க கண்ணுக்கு தெரியலையா? செகண்ட் சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட். நடந்த growth உங்க கண்ணுக்கு தெரியல. ஏன்னா நடந்த growth எல்லாமே வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல இருந்தங்காட்டி உங்களால அதை அப்சர்வ் பண்ண முடியல. ஆக்சுவலா அந்த 7 நாள் இல்ல, ஃப்ரம் ஸ்டார்டிங் டே 1ல இருந்தே அந்த growth ஆக ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஆனா அது ரொம்ப 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 சின்ன லெவல்ல இருந்தங்காட்டி நீங்க அதை பார்க்க முடியல. நீங்க கன்சிஸ்டன்ட்டா ஒரு 1 மந்த் பண்ணிருந்தீங்கன்னா உங்க பாடி லெவல்ல சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். நீங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ இதுதான் நம்ம பண்ண தப்பு. என்ன பண்றோம்னா, கன்சிஸ்டன்ட்டா எஃபோர்ட் போடாம இன்டென்சிட்டியை நம்பி நம்ம கொஞ்ச நாள் வேலை பண்ணிட்டு அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருச்சான்னு ஃபோக்கஸ்டா இருந்தங்காட்டிக்கு நம்ம இந்த இடத்துல அந்த மெயின் ஃபிட்னஸையே இழந்துட்டோம். சோ இதுக்கு வந்து 2 டிராபேக் காரணம். ஒன்னு வந்து கன்சிஸ்டன்சி, இன்னொன்னு வந்து பிலீஃப். இது நடக்குங்கிற நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. இந்த சேம் ரீசன் தான் ரிலேஷன்ஷிப்லயும் நம்ம மிஸ் பண்றோம். ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா நீங்க உங்களோட பார்ட்னரோட பர்த்டேக்கு ஒரு ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு ஒரு கேக் வெட்டிட்டு இல்ல ஒரு சர்ப்ரைஸ் gift கொடுத்துட்டு ஒரு காஸ்ட்லியான போன் இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்பாடா என் ரிலேஷன்ஷிப் நான் சூப்பரா பண்ணிட்டப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ ஆர் தி ராங் பாத். ஏன்னா உங்க பார்ட்னர் வந்து நீங்க அன்னைக்கு கொடுக்குற அந்த கேக்கு அந்த ஒரு கிஃப்ட் அதை மட்டும் வச்சுமே உங்களை லவ் பண்றது லைக் பண்றதோ கிடையாது. அவங்க எதனால உங்களை லைக் பண்றாங்கன்னா, நீங்க தினமும் மார்னிங் எந்திரிச்ச உடனே உங்க போனை நீங்க நோண்டாம அவங்களுக்கு வந்து ஒரு குட் மார்னிங் சொல்றதா இருக்கட்டும், இல்ல நீங்க போய் காஃபி குடிக்கும் போது உங்களுக்கு மட்டும் நீங்க குடிக்காம அவங்களுக்கு ஒரு கப் எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், ஆன் a டெய்லி பேசிஸ் நீங்க இதை ரெகுலரா பண்ணிட்டே வர்றது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பண்ணிட்டே வர்றதா அவங்களுக்கு வந்து உங்க மேல ஒரு நாள் ஒரு ஃபைன் டேல உங்க மேல ஒரு லைக்கிங் ஆர் லவ் வரக்கான மெயின் ரீசனா இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆபீஸ்ல பேட் டே இருக்கலாம், பட் ஆனா அதை வந்து அவங்க கிட்ட நீங்க சொல்லாம அவங்களோட குட் டேவை நீங்க செலிப்ரேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவங்களோட ஆபீஸ்ல இருக்கிற பேட் டேவை நீங்க கேட்கும் போது நீங்க உங்க குட் டேவை மறைச்சிட்டு அவங்களோட பேட் டேவை அவங்களோட சேர்ந்து லிசன் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ண ரொம்ப ரொம்ப பெரிய காரணங்களா இருக்கும். சரி, இத பத்தி நம்ம சொல்றோம். ஆனா ஒரு சில பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து இவங்களுக்காக இவ்வளவு பண்ணிருக்கேன், நான் வந்து இவங்க அவ்வளவு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு மைண்ட்லயே ஒரு ஸ்கோர் கார்டு வச்சுக்குவாங்க. இவனுக்கு 50 பாயிண்ட், இவ்வளவு பெரிய இது பொருள் வாங்கி தரேன், இவனுக்கு 50 பாயிண்ட். ஓகே, இவன் இவ்வளவு பண்ணிருக்கான், இவனுக்கு வந்து 30 பாயிண்ட், இவனுக்கு 70 பாயிண்ட், இவனுக்கு 40 பாயிண்ட், இப்படின்னு சொல்லி பாயிண்ட் வைஸ்ல அவங்க லைஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க ரிலேஷன்ஷிப்பே வந்து ஒரு பிசினஸ் மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஆக்சுவலா தே ஆர் டூயிங் தி பிசினஸ் வித்அவுட் அந்த மீனிங் தெரியாம ஒரு ரிலேஷன்ஷிப்னு பேர் வச்சிருக்காங்க. நீங்க ஒன்ஸ் நீங்க ஸ்கோரிங் தர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப 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 கீழே போக ஆரம்பிச்சிடும். சோ லவ்ங்கிறது என்னன்னா, சிம்பிளா வித்அவுட் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லாம நீங்க கொடுக்கறதா இருக்கணும். நீங்க கொடுத்துட்டு அந்த பொருள் வந்து நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி நீங்க ஞாபகமே வச்சுக்க கூடாது. நீங்க அடுத்து நான் இன்னும் என்ன தரலாம். அதாவது டேரன் ஹார்டிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆத்தர் வந்து ஒரு மீட்டிங் இருக்கிறாரு. அப்ப கேக்குறாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு மென் ஒரு உமன் எவ்வளவு தரணும்னு கேட்டிருக்காங்க. அப்ப கேட்கும்போது மென் 50 தரணும், உமன் 50 தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இன்னொரு சொன்னாங்க 80-20 60-40. அவர் எல்லாமே தப்புறாரு. கடைசியில் எதுதான் ரைட்னு கேட்கும்போது 2 பேருமே 100 and 100% தரணும். அதாவது 2 பேருமே 100 and 100% தரணும். ஈவன் ஒன் பார்ட்னர் 0% தந்தாலும் இன்னொரு பார்ட்னர் வந்து 100% தரணும்னு சொல்லியிருக்காரு. சோ இது ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, கன்சிஸ்டன்சி. இட் இஸ் நாட் த இன்டென்சிட்டி. அதாவது இன்டென்சிட்டிங்கிறது வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது முக்கியம் கிடையாது. கன்சிஸ்டன்சி மட்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.